உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மொமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக ஜி கோபால் பேசுகிறேன். இப்போ 2025 4 கிரகங்களுடைய பயிற்சி: சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இந்த சனி பயிற்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கிறது. குரு பயிற்சி ஆப்பட்டது மார்ச் மாதம் 14ஆம் தேதி நடக்கிறது. ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஆகப்பட்டது மே மாதம் 18ஆம் தேதி நடக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மே 14, ராகு கேது பயிற்சி மே 18, சனி பயிற்சி மார்ச் 29. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது? அப்ப அந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குதுன்னா, ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒரு கிரகம் கெட்டதை பண்ணும். அப்போ இந்த நல்லதும் கெட்டதுமாக மாறி மாறி நடக்கும். ஆனா இதை ஜெயிப்பது யார்? நல்லதை கெட்டது ஜெயிக்குமா, கெட்டதை நல்லது ஜெயிக்குமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல விளக்கமாக இந்த பதிவு. நேயர்களே, இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த பதிவை பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கணித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை எல்லாமே எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பதிவு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா பாருங்க. இப்போ மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு 10வது இடத்தில் சனி பகவான். இப்போ கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மேனத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானால் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது பழமொழியே இருக்குது. அப்ப அந்த 10ல் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்வதற்குண்டான வழி கண்டிப்பா விடுவாரு. அது யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? குருடைய வீட்டில் இருக்கிறாரு அந்த சனி பகவான். அந்த குரு எங்க இருக்கிறாரு? உங்க வீட்டிலேயே இருக்கிறார். மிதுனத்திலேயே ஜென்மத்திலேயே அந்த குரு உட்கார்ந்திருக்கிறார். அப்ப அந்த குரு பகவான் வீட்டுல சனி இருக்கிறது. அந்த சனி பகவானுக்கு நல்லதை செய்வாரா மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை செய்வார். அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறது மனசுக்கு நல்ல ஒரு திடத்தை கொடுப்பாரு, நல்ல சிந்தனையை கொடுப்பாரு, நல்ல அறிவாற்றலை கொடுப்பாரு, நல்ல சிந்திச்சு 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 ஒரு நல்ல முடிவை எடுக்க வைப்பார். இந்த சனி பகவான் எந்த ரூபத்திலையும் உங்களை கெட்டு போறதுக்கு விடமாட்டாரு. அப்ப இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நீங்க தொழில்ல எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டாவது மேல வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். நீங்க வெளிநாடு போய் பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உள்நாட்டில் பண்றதா இருந்தாலும் சரி, வேற ஸ்டேட்ல பண்றதா இருந்தாலும் சரி, இந்த சனி பகவானுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்கும். தைரியமாக செய்யுங்க. அது போக இதற்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களுக்குள்ள கொஞ்சம் தடுமாற்றமாச்சு. அதுவும் மிதுன ராசிக்காரனாவே ரொம்ப வருஷ காலமாகவே அவங்க பிஸ்னஸில் ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லை, ஒரு நல்ல லெவலுக்கு வரல, ஒரு கஷ்டமாகவே இருக்குது. நாங்களாம் இருக்கிறதா போகிறதானே தெரியல, பிஸ்னஸ் செய்கிறதா இல்லை விட்டுட்டு போகிறதா எல்லாம் இழுத்து மூடிட்டு போகிறதானே தெரியல,
இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வருட காலம் கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த 4 கிரக பயிற்சிகள் இந்த வருடத்தில் நடப்பதால் இந்த வருடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இது உறுதி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான். அந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்க நல்லா சிந்திக்கிறது, ஒரு விஷயத்தை செய்ய போறது, ஒரு விஷயத்தை செய்வதற்கோசரம் அடுத்தவங்களை போய் பார்க்கறது, ஒரு பிசினஸ் அடுத்தவங்கள்ட்ட போய் பேசுறது, இது எல்லா இடத்துலையுமே அந்த கேது பகவான் செக் வைப்பார். நடக்கிறதுக்கு விடமாட்டார், தடைகளை பண்ணுவார். உங்களோட பேசுறவங்களை உங்களுக்கு எகென்ஸ்டாக திருப்பி விடுவார். அப்ப நம்மளுக்கு அந்த காரியம் ஆகுமா? நம்ம எடுத்த காரியம் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. அப்ப அந்த விதமான தடைகளை கொடுப்பது இந்த கேது பகவான் தான். அப்ப அந்த கேது பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை சேர்த்திட்டே இருப்பார். இது கேது பகவானுடைய வேலை. அப்ப அந்த கேது பகவானால நீங்க பிசினஸ் பண்றதோ, ஒரு வேலைக்கு போறதோ, ஒரு குடும்ப வாழ்க்கையோ, எந்த முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளை சோதனை, வேதனை, கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கிறாருங்க. குரு உங்களுக்கு ஜென்மத்திலேயே இருந்தாலுமே அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா, 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனுடைய விசேஷ பார்வைகள். இந்த 7ஆம் இடம் என்பது பொதுவான பார்வை. அப்ப அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய குலம் தலையும், உங்களுடைய புத்திர பாக்கியம், உங்களுடைய புத்திரர்கள், உங்களுக்கு ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த பீரியட்ல அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமிதப்படுவீர்கள். அவங்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அப்ப நீங்க கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, என்ன பிரேயர் பண்ணீங்களோ, அது எல்லாமே உங்க மக்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்போ உங்க மக்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்க மக்களுக்கு ஒரு திருமணமே நடக்குது, நீங்க ஆசைப்பட்ட மாற அந்த திருமணத்தை நீங்க நடத்தி வச்சீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் கிடைக்கும். உங்க மகனுக்கு வேலை கிடைக்காம இருந்து வேலை கிடைச்சி அந்த வேலைக்கு போனார்னா அந்த வேலைக்கு போகக்கூடிய அழகை முன்னாடி விட்டு பின்னாண்ட பார்ப்பீங்க. அதுவும் நடக்கும். அது போக மக்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. தவறான பாதையில் போயிட்டு இருந்தாலுமே திருந்தி கண்டிப்பாக உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அதை பார்த்து உங்களுடைய உள்ளம் பூரிக்கும். அம்மாவுக்கு மகன் மேலே, மகள் மேலே கண்டிப்பாக நல்ல பாசம், ஒரு பற்றுதல், அவங்க அவங்க படிக்கிறதுலையோ, அவங்களுக்கு வேலை கிடைச்சதுலையோ, அவங்க திருமணம் நடந்ததுலையோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக இந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி மக்கள் மூலியமாக திருப்திப்படக்கூடிய அந்த பீரியடுனா இந்த பீரியடு தான். இது போக உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். உங்களுக்கு உறவுகள், கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உறவுகள்னால பாதிப்பு, மன சங்கடம், மன போராட்டம், அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, அப்பா மகன், இவங்களுக்கு எல்லாமே உறவு முறைகள் அவ்வளோக்க திருப்தி இல்லாமல் இருக்குது. அந்த உறவுகள் இந்த பீரியடில் நல்லபடியாக இணைஞ்சு சேர்ந்து ஒருத்தரை மதித்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல பாசம் பற்றுதலை கொடுத்து இப்போ அந்த உறவுகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. சுபகாரியம் பண்ணலாம், உங்கள் மக்களுக்கு கல்யாணங்கள் பண்ணி அழகு பார்க்கலாம், நீங்கள் நினச்ச இடத்துல கல்யாணம் பண்ணலாம், உங்கள் காதல் கல்யாணம் நடக்கும், அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழில், கூட்டு பிஸ்னஸ். அந்த கூட்டு பிஸ்னஸில் நீங்கள் பிரிஞ்சு போகிறோம்னு நினச்சிருந்தா கூட அதெல்லாமே ஆகாது. மீண்டும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் இந்த பீரியடில் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படின்னா செய்யலாம்.
இது போக அந்த 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க, பாக்கியஸ்தானம். இது ஒன்று போதாதுங்களா? குருவுடைய பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது இல்லையா? அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்த காரியத்தை கண்டிப்பாக எல்லாமே முடித்து சந்தோஷப்பட்டு ஒரு மன அமைதி தேடும். அது போக உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய முன்னோர்களை, உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, உங்கள் பாட்டன் அவங்களை கும்பிட்டு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லா இருப்பீங்க. இது போக இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அவ்வளவு ஒரு விசேஷத்தை பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் அந்த ராகு பகவானை பார்க்குறார். அப்போ அந்த ராகு நம்மளுக்கு தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அப்போ அந்த குரு பார்வையினால நம்மளுக்கு யோகத்தை செய்ய போகிறார். அப்போ ஏதாவது ரூபத்தில் நம்மளுக்கு அந்த ராகுனால நடக்காத சில காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஃபாரின் போக நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, தடங்கலிட்டே இருந்திருக்கும். இந்த ராகுனால ஃபாரின் போகிறது கண்டிப்பாக நடக்கும். ஃபாரினில் ஒரு முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான ஹையர் போஸ்ட்டு அதை கிடைக்கும்னு எதிர்பார்த்தே இருந்திருப்பீங்க. கடந்த காலத்தில் கிடைக்கல, இந்த காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ராகுனால தான். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும், 10 பேர் உங்கள் பேச்சு கேட்பாங்க, நீங்களும் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சரியில்லாமல் இருக்கிறது இந்த கேது பகவான் மட்டும்தான். ஜென்மத்தில் குரு இருக்கிறதும் கண்டிப்பாக சரியில்லை. உங்கள் தலையிலே குரு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் குழப்பத்தை கொடுப்பாரு. அவ்வளவுக்கு சீக்கிரமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு விட மாட்டார். மன நிறைவில்லாமல் பண்ணுவார். ஆனால் இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது இல்லையா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், அந்த 3 இடமும் திருப்தியாக இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லா இருக்கிறாரு, குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, ராகு குருடைய பார்வையால் நல்லா இருக்கிறாரு, கேது மட்டும்தான் சரியில்லை. அப்போ அந்த கேது பகவானுக்கு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு, நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அந்த முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகும். அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் போங்க. உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக பரிகாரமாகும். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழங்கால் வலி, இந்த கை ஃபோல்டு பண்ணக்கூடிய இடத்துல, கால் மடக்கக்கூடிய இடத்துல இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மருத்துவ ரீதியாக எல்லாமே சரியாகும். நேயர்களே, இந்த பதிவு நல்லா இருக்குன்னு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ராசியில் இருந்தாங்கன்னா உங்கள் சொந்தக்காரராகட்டும், உங்களுடைய பழக்க வழக்கமாகட்டும், அவங்களுக்கும் இதை அனுப்பிச்சி வைங்க. அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லாத்துடைய ஜாதகத்தை உங்களுக்கு நான் பார்த்து சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசைகள். ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லணும்னா அப்படின்னா 15 நாளைக்கு மேலே, 20 நாளைக்கு மேலே ஆகுது. ஃபோன் பண்ணுறவங்க இவ்வளோ நாள் இப்படி வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ நான் பார்க்காம நான் ஸ்டாப் போட்டு பார்த்தேன்னா அது நல்லா இருக்காது. அதனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி ரொம்ப அவசரமாக இருக்கிறவங்க அவங்க குடும்ப ஜோசியரோ இல்லை தெரிஞ்ச ஜோசியரையோ பாருங்கள், தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.